இந்த ரெட்மி பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகும். ஆனால் மொபைலுக்கு சார்ஜ் போட்டால் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆஃப் ஆயிரும். அதனால் கழட்டி பார்த்துடலான்ட்டு கழட்டி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்ரி உப்பி போச்சு. அதனால் கழட்டி ரிமூவ் பண்ணிடலாம். இது ரிமூவ் பண்ணிட்டு சும்மா சரி இப்போ செல் பேட்டரியே இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தோம். எல்லாம் வெடிக்கிற மாரி இருந்துச்சு. அதனால் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டு நம்மக்கிட்ட ஒரு பேட்ரி இருந்துச்சு மொபைலுது, சாம்சங் பேட்ரி. மொபைல் உடஞ்சிருச்சு. ஆனால் பேட்ரி மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். அது இந்த பவர் பேங்க் வந்து தூக்கி போட வேணாம், நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேட்டரியை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வோல்ட்டு செக் பண்ணதுலேயும் கரெக்டாக 3.53 இந்த கரெக்டாக ஒர்க் ஆச்சு. பேட்ரி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. அதனால் இந்த 5000 mAh இந்த பேட்ரி இதையே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். வேறு எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஏர்பாட்ஸு, ப்ளூடூத்துக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்ட் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளஸ் மைனஸ் சால்ட் பண்ணிட்டு சின்னதாக கரெக்டாக நீட்டாக அடித்தாச்சு. அது ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிடலாம். சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு பேக்கிங் பண்ணுறது எல்லாம் இண்டிகேட் வருது எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிடலாம். பேட்ரி ஆடாமல் இருக்கிறதுக்கு அட்டையை வச்சு செக் பண்ணியாச்சு. கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. இப்போ 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜ் வந்து ஏர்பாட்ஸுக்கு ஏறுதான் பாருங்கள், நல்லாவே ஏறுது. அவ்வளோதாங்க. நீங்களும் இதுமாரி பவர் பேங்க் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இதுமாரி பழைய பேட்ரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.